இங்க முத்தையாவுமே இங்க ஜெயாவோட குடும்பத்து மூலமா இங்க தன்னோட பொண்ணுக்கு எவ்வளவு துரோகம் நடந்துச்சு, எவ்வளவு கஷ்டம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அங்க ஜெயா வீட்டு பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுமே அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சுப்பா. சொல்லப்போனா இந்த பக்கம் வெளியிலலாம் வந்து அடுப்பு வச்சுலாம் சமைச்சிட்டு இருந்துச்சு. ரொம்பவே அந்த பொண்ணு கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்ற மாரி இந்த பக்கம் அவர்கிட்ட எடுத்து சொல்றாங்க. இத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க முத்தையாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் தங்கமா பார்த்து வளர்த்த பொண்ணு இந்த மாரி இந்த இடத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காளே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு அம்மா இருந்துகிட்டு, இங்க பாருங்கப்பா அந்த பொண்ண வீட்டுக்குள்ள கூட சேர்க்க மாட்டாங்க. அந்த பொண்ணு மொட்டை மாடியில ஒரு குடிசை போட்டு தான் தங்கி இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இது கேட்ட முத்தையாவுமே தான் பொண்ணு தங்கி இருக்கிற இடத்த பார்க்கணுங்கிறதுக்காக வேக வேகமா இந்த பக்கம் வீட்டுக்குள்ள பூந்து மொட்டை மாடிக்கு போகிறாரு. ஆனா அதே நேரத்துல ஜெயாவுமே இந்த ஆள் எதுக்கு மொட்டை மாடிக்கு வரான்? இவனை எதுக்கு மொட்டை மாடிக்கு அலோவ் பண்றீங்க? அவனை முதல்ல கீழே இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சந்திரசேகரும் ஜெயா கிட்ட ஜெயா கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த மாதிரி அவன் குடிசையை பார்க்க போயிருக்கான். பார்த்துட்டு வந்துருவான் விடு. அந்த மாதிரி பொண்ணியோட ஞாபகங்களுக்காக போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து முத்தையாக்காக சப்போர்ட் பண்றாங்க. அதே நேரம் முத்தையாவுமே இங்க பொன்னி வாழ்ற அந்த குடிசைக்கு போனதுக்கு அப்புறம் இதுக்குள்ளதான் நம்ம பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய மாளிகையில இருந்தாலும் அவன் மாளிகையில குடிசையில தான் இருந்திருக்கா, அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா கீழே இறங்கி வந்து அடுத்த செகண்டே இங்க சந்திரசேகர் குடும்பத்துல இருக்க எல்லாருக்கிட்டையுமே என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போனதுக்கும் என் பொண்ணுக்கு நீங்க கொடுத்த தண்டனைக்கும் உங்களை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் டைரக்டா இங்க ஜெயாவோட வீட்டு வாசல்ல வந்து துண்டை விரிச்சு போட்டு உட்கார்றாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் இவங்களுக்கு எல்லாம் என்ன பேசுறதுனே தெரியல. ஆனா இந்த பக்கம் வந்து முத்தையாவும் இருந்துகிட்டு, இங்க பாருங்க என் பொண்ணி என்னை தேடி வர்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். என் பொண்ணி நீங்க கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் நான் இங்க இருந்து நகருவேன். என் பொண்ணியை பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன், இனிமேல் வந்து தூங்க மாட்டேன், இதே இடத்துல தான் இருப்பேன், நான் செத்தாலும் இங்க தான் சாவேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்தையா ஒரேடியா சொல்லிடுறாரு. இது கேட்டவொடனே இந்த பக்கம் வந்து வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆனா பரவாயில்லப்பா, இந்த மனுஷன் பாரு தான் பொண்ணுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுமே எல்லாருமே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல சக்தி சந்திரசேகர் எல்லாருமே இதுக்காக முத்தையா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாமே, வீட்டுக்குள்ள வச்சு கூட அந்த விஷயத்த நம்ம இப்படியாவது பேச முடிச்சு கூடிய சீக்கிரத்துல பொண்ணையும் கண்டுபிடிச்சிடலாமே, ஆனா முத்தையா ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பண்றான்னு சொல்லி எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க முத்தையாவும் வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு என் பொண்ணி வர்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் கிளம்ப மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த வீட்டு பக்கத்துல இருக்கவங்களோ பரவாயில்லையா, இவன் உண்மையுமே சரியான அப்பையா, அவன் பொண்ணு வர்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு இருக்கானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க ஜெயாக்கும் அந்த விஷயம் தெரிய வருது. அவங்களும் அவங்க மனசுக்குள்ள இருக்க கோபத்தை தாங்க முடியாம ரொம்பவும் டென்ஷனோட இந்த பக்கம் வந்து டைரக்டா முத்தையா கிட்ட வந்து, இங்க பாரியா எதுக்கு என் வீட்டு வாசல்ல உட்காந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பியா, முதல்ல எங்களுக்கு தொந்தரவு கொடுத்து எங்க மானத்தை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, இதான் உனக்கும் உன் பொண்ணுக்கும் முக்கியமான விஷயமா, உன் பொண்ணு இப்படிதான் எங்க மானத்தை வாங்கிட்டு போனா நீ எங்க மானத்தை வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. ஆனா முத்தையாவுமே இங்க பாருங்க எனக்கு என் பொண்ணு வரணும், என் பொண்ணு வராம நான் இங்கிருந்து நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஜெயா இருந்துகிட்டு, உன் பொண்ணு இருக்கால செத்துட்டாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பிரச்சனை நீ என் வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்க, அதான் எனக்கு பிரச்சனை, நீ எந்திரிச்சு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஜெயா சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பக்கத்துல இருக்க நெய்பர்ஸுமே ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் ஜெயா கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னமா இது, உங்க மருமகளை நீங்க இப்படி பேச ஆரம்பிக்கிறீங்க, சொல்லப்போனா அந்த பொண்ணு உங்களுக்காக எவ்வளவு விஷயம் செஞ்சுச்சு, உங்களுக்காக அந்த தூயநாதன் இஷ்யூல இருந்து அந்த பொண்ணு தானே காப்பாத்துச்சு, அது மட்டும் இல்லாம உங்க வீட்டு பொண்ணோட குழந்தை காணாம போனது கூட அந்த பொண்ணு தானே போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துச்சு, என்னென்னமோ பண்ண பொண்ணை இப்படி நீங்க ஒதுக்கி தள்ளுறீங்க, அப்படி என்னமா அந்த பொண்ணு துரோகம் பண்ணிருச்சு, அப்படி அந்த பொண்ணு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம நீங்க செத்துட்டு அப்படின்றீங்க, அப்ப நீங்களே அந்த பொண்ணு ஏதோ பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இங்க பக்கத்துல இருக்க எல்லாருமே பேசுறாங்க. ஆனா இதை கேட்ட ஜெயாவுமே ரொம்பவுமே டென்ஷனோட, இங்க பாருங்க இந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியாது, சம்பந்தம் இல்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க, நீங்க எல்லாம் நகர்ந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க எல்லாருமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல முத்தையாவை பார்த்து, நீங்க பாரு ஒழுங்கா இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போற, அப்படி இல்லைன்னு வச்சுக்க நானே போலீஸை வர வச்சு உன்னை அடிச்சு தூக்கிட்டு போக சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்தையா கிட்ட ரொம்பவே தலகணத்தோட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க நெய்பர்ஸ்க்கு ரொம்பவே கோபம் வந்துருது. உனக்கு எவ்வளவு தைரியமா இருக்கணும், நீ பணம் இருந்தா பெரிய ஆளா, நீ இந்த மாதிரி போலீஸை வர வச்சு அடிச்சு வர தூக்கிட்டு போயிருன்னு சொல்லுவேன், என்ன இவர் ஒருத்தர் இங்க இருக்கிறதுனால உனக்கு பிரச்சனையா, இனிமேல் பாரு நாங்களுமே அந்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் இந்த பக்கம் முத்தையா பின்னாடி உட்கார்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் 1-2 பேர் அவங்களோட Facebook லைவ்லயுமே ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மாதிரி முத்தையாக்காக அங்க இருக்கிற பொதுமக்களும் சப்போர்ட் பண்றதை பார்த்த உடனே இங்க ஜெயாக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல ஜெயாவை பார்த்து ஒருத்தர் கேமராவை காட்டி, இங்க பாருங்க இவங்க தான் வந்து பிரபல பாடகர் ஜெயலட்சுமி மேடம், சொல்லப்போனா இவங்களோட மருமகளை இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, அதனாலதான் இப்போ அந்த அவங்க மருமகளோட அப்பா வந்து உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி அவரே வந்து போலீஸ் வச்சு அடிச்சு தூக்கிடுவேன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா பணம் இருக்கிறவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாமா, ஏழைங்களா இருந்தா இந்த மாதிரி வந்து கடைசி வரைக்கும் ரோட்ல உட்காந்து போராடி அடிபட்டு தான் சாகணுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா வைரலா பேச ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல அந்த Facebook வீடியோவும் பயங்கர வைரல் ஆகுது. அதை பார்த்த உடனே இந்த பக்கம் மீடியாக்காரங்களும் டக்கு டக்குன்னு இந்த பக்கம் ஜெயலட்சுமி வீட்டை பார்த்து வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெயலட்சுமிக்கும் என்ன பண்றதுனே தெரியல, அவங்களும் அடிச்சு பிடிச்சு உள்ள ஓடி போயிடுறாங்க. சொல்லப்போனா வெளியில இருந்தா இவங்களே நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாங்க, நம்ம வாயை கிளறிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயந்துட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போனோன்னு இந்த பக்கம் பவானி கிட்ட போயிட்டு ஜெயாவுமே,
இங்க பாரு பவானி, எவ்வளவு திமிரு இருக்கணும் அந்த ஆளுக்கு. மறுபடியும் நம்ம வீட்டு வாசல்ல உட்காந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டானே. அந்த பொண்ணு எப்படி நம்மளோட மானத்தை வாங்கிட்டு போனாலோ அதே மாதிரி அவன் அப்பனும் பண்றான் அப்படின்ற மாதிரி இங்க பவானி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா பவானியும் ரொம்ப கோபத்தோட, நீ நிறுத்துமா முதல்ல, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் தெரியுமா. பொண்ணுகிட்ட ரொம்பவே சாஃப்டா பேசி, நீ பண்ணதெல்லாம் சரிதாம்மா, நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டிருந்தேன் நான் பொண்ணுகிட்ட, பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா. சொல்லப்போனா பொண்ணு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பவானி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது கிட்ட ஜெயாவுமே, என்ன பவானி இப்போ நீ அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இது கிட்ட பவானியுமே, இதுக்கு மேல உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுங்கிறத நான் முடிவு பண்ணிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து உள்ள போறாங்க. அதே நேரத்துல சண்முகமும் இந்த பக்கம் ஜெயாவை பார்த்து, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கலாமா, சொல்லப்போனா நம்ம வீட்டுல ரொம்பவே மோசமானவங்க நீங்க தான். ஏன்னா இவ்வளவு நாளா உங்க கூட இருந்ததுனால உங்களோட தலகணம் எனக்கு தெரியல. ஆனா இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க பொன்னியோட அப்பா கிட்ட எந்த அளவுக்கு மரியாதை குறைவா பேசுறீங்க. பொன்னி செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் விட்டுட்டு இருக்கீங்க. இப்பதான் உங்களோட உண்மையான குணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா என்னோட முட்டாள் வேற யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல சக்தியுமே, அப்பா இந்த விஷயத்தை எப்படி நிறுத்த முடியும், என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சந்திரசேகர் இருந்துகிட்டு, இங்க பாரு சக்தி, இங்க முத்தையா மட்டும் ஒரு முடிவு எடுத்துட்டானா அந்த முடிவுல இருந்து மாறவே மாட்டான். பொன்னி வர்ற வரைக்கும் கண்டிப்பா அவன் அங்கதான் இருப்பான். நம்ம எப்படியாவது பொன்னியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சக்தி கிட்ட சொல்றாங்க. அப்ப சக்தியுமே, கவலையப்படாதீங்கப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி அவங்களையும் தேட சொல்றேன், நானும் தேடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க சக்தியுமே பொன்னியை தேட போறாங்க. ஆனா அதே நேரத்துல ஜெயாவுமே இந்த பக்கம் கிளம்ப இருந்த சக்தியை நிறுத்தி, இங்க பாரு சக்தி, அவளுக்காகலாம் நீ போயிடலாம் இந்த மாதிரி தேட தேவையில்ல. எவ்வளவு பெரிய கேஸ் வந்தாலும் சரி, அந்த ஆளுக்கு என்ன ஆனாலும் சரி, நாம பாத்துக்கலாம். நீ இந்த மாதிரி அவளை தேடி நீ எல்லாம் வந்து மானங்கட்டெல்லாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்க சக்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப சக்தியும் ஜெயாவை பார்த்துட்டு, என்னம்மா சொன்ன, அவளை தேடி போக வேண்டாமா, அவ என்னோட மனைவிமா, அவளை தேடி தான் நான் போகணும். சொல்ல போனா எனக்கு அவளை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. அதை விட முக்கியமா நான் அவளை ரொம்பவே லவ் பண்றேன். ஆனா இப்போ நான் அதிகமா வெறுக்கிறாள் நீங்க மட்டும்தான். ஏன்னா நீங்க பண்ண விஷயத்தினாலதான் என் வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சு. என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கு மேல உங்களை நான் மதிக்கவும் மாட்டேன், உங்களை ஒரு ஆளாவே நான் நினைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சக்தியுமா அங்கிருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இந்த வீட்டுல இருக்க யாரும் என்ன மதிக்கலன்னா நீங்க யாருமே இந்த வீட்டுல இருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆதங்கத்துல ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சந்திரசேகர், இதுக்கு மேல நம்ம கை வைக்காம இருந்தோம்னா நம்மளை விட முட்டாள் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எதை பத்தியுமே யோசிக்காம ஜெயாவோட கண்ணத்துல பலார்னு 2 அறை வைக்கிறாங்க. வச்சது மட்டும் இல்லாம, இதுக்கு மேல நீ அடங்கிட்டு இந்த வீட்டோட இருக்கணும். பொன்னி பிரச்சனை, சக்தி பிரச்சனை, அதே நேரம் சுந்தர் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள இனிமேல் நீ வரக்கூடாது. ஏன்னா உன் கையில பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை நீ வந்து ரொம்பவே மோசமா கையாண்டுட்ட. இதுக்கு மேல உன்னை நம்பி இந்த வீட்டுக்குள்ள விட முடியாது. ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சந்திரசேகர் ஜெயாக்கு ஒரு சரியான போடு போடுறாங்க. இதை கேட்ட ஜெயாக்கு என்ன பண்றதுனே தெரியல. எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே நம்மளை எதிர்த்துட்டாங்க, அப்பனா நம்ம உண்மையிலுமே தப்பு தான் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி இப்பதான் ஜெயா கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ள இன்னுமே பொன்னி மேல கோபம் வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா பொன்னி தான் இந்த நிலைமைக்கான காரணம்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத இவங்களோட பிரச்சனைக்கு பொன்னி இழுத்து போட்டு தேவையில்லாம சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் போலீஸ்காரங்களும் டைரக்டா முத்தையா கிட்ட வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம அவர் எதுக்காக உட்கார்ந்துருக்காரு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் பொதுமக்களும் பின்னாடி கூட்டம் சேர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த போலீஸ்காரங்களும், இது லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிடும், இது எப்படியாவது நம்ம கியூர் பண்ணணும்னா முதல்ல ஜெயலட்சுமி சந்திரசேகர்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு டைரக்டா இங்க சந்திரசேகர்ட்ட வந்து பேசுறாங்க. அப்ப சந்திரசேகரும், இங்க பாருங்க, அவங்க பொண்ணு எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்களை தேடிதான் எங்க பையன் போயிருக்கான், அவங்க பொண்ணு கிடைச்சோன்னா அவர் எஞ்சிருவேன்னு சொல்றாரு. ஆனா அவங்க பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் அவர் இப்படிதான் இது பண்றாரு, எங்களால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நாங்க பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் வேணா உங்க சைட்ல தேடுங்கன்னு சொல்லி பொண்ணியோட போட்டோவை போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்து அவங்களையும் வச்சு தேட வைக்கிறாங்க. அதே நேரத்துல போலீஸ்காரங்களும், நீங்க கவலையப்படாதீங்க, நாங்க இந்த பக்கம் இந்த போட்டோவை வீடியோல போட்டு தேட ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோல அந்த போட்டோவை காட்டி இந்த பக்கம் இந்த பொண்ணோட அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜெயலட்சுமி வீட்டு முன்னாடி அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. அப்பதான் இந்த பக்கம் கொஞ்சம் முத்தையாக்கு நிம்மதியா இருக்கு, எப்படியாவது நம்ம பொண்ணை கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனா நம்ம பொண்ணு எந்த மாதிரியான மனநிலையில இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தோட அவருமே தான் பொண்ணுக்கு நடந்த விஷயங்களை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு.